சண்டே மார்னிங் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தது. காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டு வாசல் கூட்டி வாசல் தெளிக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வாசலுமே கூட்டலை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கோளை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பழைய கோலமெல்லாம் இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன், ஒரு விளக்கு கோலம். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நேற்று நம்மளுடைய சேனலில் இந்த விலாகோட ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். சண்டே விலாகு கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயம் பேசியிருப்பேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா தீபம் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ரங்கோலி போடுறேன் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு அப்புறம் கீழே வாசல் படியிலையும் சின்னதாக ஒரு கம்பி கோலம் போட்டு விட்டுட்டு வாசலில் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீப கோலம் தான் போட்டிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ நம்மளுடைய அம்மணி ரங்கோலி அப்படிங்கிற கோல சேனலில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் முரளிலெல்லாம் பூ போட்டாச்சு. நம்மளுடைய செம்பருத்தி செடியில் 2 பூ மட்டும் பூத்திருந்தது. அழகாக அப்படியே மழையில் அப்படியே மழை தண்ணியோடு நின்றுது. அதை பறித்து நிலைவாசலுக்கு வச்சு விட்டுட்டு அப்படியே அங்கே நிலைவாசலெல்லாம் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றியாச்சு. அவருக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அப்படியே சாமி பாட்டு ஓடிட்டே இருந்தது. அந்த மழை ஈரத்துக்கு அந்த சாமி பாடலை கேட்டுட்டு அப்படியே வேலை செய்கிறது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல சுட ஒரு காஃபி வச்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு கேட்டை திறந்து விட்டுட்டு அப்படியே உட்காந்து மழை பெய்கிறத பார்த்துட்டே காஃபி குடித்தேன். எப்போதுமே கார்டனுக்குள்ளே உட்காந்து தான் குடிப்பேன், ஆனால் கார்டனுக்குள்ளே இப்போ போக முடியாது. அதனால் முன்னாடி போய் மழையை பார்த்துட்டே உட்காந்து அப்படியே காஃபி குடித்து முடிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி அண்ட் எக்கு கிரேவி. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு நான் நம்மளுடைய vlog சேனலில் நேற்று நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும் இந்த எக் கிரேவி. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. அதாவது நான் இப்போ 12 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சுருப்பேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு கூட்டிக்கோங்க அல்லது குறைச்சிக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக் கிரேவி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். அண்டு சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். எல்லா பக்கமும் மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா சுட எது சாப்பிட்டாலும் நல்லா சூடாக வச்சு சாப்பிடுங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, சேஃப்டியாக இருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். ஃபுல் vlog கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள்.